பணக்காரன் மேலும் மேலும் பணக்காரனா ஆனாலும் அவனும் நிம்மதியை தேடி போறான். ஒரு ஏழை மேலும் மேலும் ஏழையாக போனாலும் நிம்மதியை தேடி போறான். அப்போ நிம்மதி எங்கே கிடைக்கும்? காசு கொடுத்தா நிம்மதி கிடைக்குமா? அமைதி நிம்மதி எங்கே கிடைக்கும்னு நாம இந்த கதையின் வாயிலா தெரிஞ்சுக்கலாமா? வாங்க. அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் அகிலா. இது கதை கேட்கும் நேரம். இந்த கதை பிடிச்சிருந்தா கண்டிப்பா சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி. ஒரு பணக்காரனும் ஒரு ஏழையும் மன நிம்மதியை தேடி அந்த ஊர்ல உள்ள ஒரு ஆசிரமத்துக்கு போறாங்க. அங்க துறவி அவங்களோட கஷ்டத்தை கேட்டாரு. முதல்ல பணக்காரன், சாமி, என்கிட்ட நிறைய பணம் இருக்குது, நல்ல மனைவி குழந்தைகள் இருக்காங்க, என்னோட தொழில்ல நல்ல வருமானமும் வருது, பணம் கொட்டோ கொட்டுன்னு கொட்டுது, எல்லாமே இருந்தும் எதுவுமே இல்லாதது போல இருக்குது, இரவு படுத்தா நிம்மதியா தூக்கம் வரல, மனம் அமைதி நிம்மதி இல்லாம இருக்குது, இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டான். பிறகு அந்த ஏழை கிட்ட துறவி கேட்டபோது, சாமி, நானோ ஒரு ஏழை, எனக்கு மனைவி பிள்ளைகள் இருக்காங்க, நான் சம்பாதிக்கிற பணம் என் குடும்பத்துக்கே பத்த மாட்டேங்குது, நான் என்ன தொழில் செஞ்சாலும் அதுல நஷ்டம்தான் வருது, நான் சம்பளத்துக்கு வேலைக்கு போனாலும் ஒரு நாள் வேலைக்கு போகலைன்னா கூட அன்னைக்கு சாப்பாட்டுக்கே கஷ்டமாயிருது, எனக்கு நிம்மதியா தூக்கமே வரமாட்டேங்குது, மனம் ரொம்பவே கவலையா இருக்கு, இதுக்கு என்ன செய்யறதுன்னு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேட்டான். 2 பேரோட கஷ்டத்தையும் கேட்ட பிறகு துறவி சொன்னாரு, என்னன்னா, சரி, இன்னும் ஒரு 4 நாட்கள் இந்த ஆசிரமத்துல தங்குங்க, 4 நாட்கள் முடிஞ்சதும் 5வது நாள் காலையில 5 மணிக்கு எந்திரிச்சு, அதோ தெரியுது பாரு ஆறு, அந்த ஆத்துல குளிச்சுட்டு தயாரா இருங்க, அடுத்து என்னன்னு சொல்றேன்னு 2 பேரையும் அனுப்பி வச்சுட்டாரு. 4 நாட்களும் போனது. 5வது நாள் காலையில ஆத்துல குளிச்சுட்டு 2 பேருமே துறவிக்காக காத்துக்கிட்டு இருந்தாங்க. துறவியும் வந்தாரு. 2 பேர்கிட்டையும் ஆளுக்கு ஒரு பைய கொடுத்தாரு. பைய திறந்து பார்த்தா அதுல 3 கற்கள் இருந்தது. கொஞ்சம் கனமான கல்லாகவும் இருந்தது. பைய தூக்க கொஞ்சம் கஷ்டமாகவும் இருந்தது. துறவி சொன்னாரு, இந்த பைய நீங்க தூக்கிக்கிட்டு என் கூட வாங்க அப்படின்னு பக்கத்துல உள்ள குன்றின் மேல ஏறினாரு. குன்றின் உச்சியில ஒரு மடம் இருக்குது, அங்க போவோம், என் கூட இந்த பைய தூக்கிட்டு வாங்க அப்படின்னு சொன்னாரு. 2 பேருமே ஒண்ணுமே புரியாம துறவி கொடுத்த பைய தூக்கிக்கிட்டு அவர் கூடவே மலை ஏறினாங்க. கொஞ்ச தூரம் போனதும் இந்த கல்லை தூக்கிக்கிட்டு அவங்களால ஏற முடியல. துறவி கிட்ட சொன்னதும் துறவி, சரி, ஒரு கல்லை தூக்கி போட்டுட்டு மிச்சம் 2 கல்லை தூக்கிட்டு ஏறி வாங்க அப்படின்னு சொன்னாரு. இவங்களும் ஒரு கல்லை கீழே தூக்கி போட்டுட்டு மிச்சம் 2 கல்லை தூக்கிட்டு மேலே ஏறினாங்க. இன்னும் கொஞ்சம் தூரம் போனதும் கையில் இருக்கிற 2 கல்லுமே கனமா இருக்க தூக்க முடியாம இருந்தது. பிறகு துறவி, இன்னொரு கல்லையும் கீழே தூக்கி போட்டுட்டு ஏறி வாங்க அப்படின்னு சொன்னாரு. சரின்னு இன்னொரு கல்லையும் தூக்கி போட்டுட்டு ஒரு கல்லோடு 2 பேருமே ஏறினாங்க. மறுபடியும் அந்த ஒத்த கல்லையும் தூக்கிட்டு அவங்களால ஏற முடியல. துறவி, அதையும் தூக்கிட்டு என் கூட ஏறி வாங்க அப்படின்னு சொல்ல 2 பேரும் அந்த ஒத்த கல்லையுமே கீழே தூக்கி போட்டுட்டு மேல துறவி கூட ஏறினாங்க. குன்றின் உச்சியில் உள்ள மடத்துக்கு போயிட்டாங்க. மடத்துக்குள்ள போனதுமே துறவி இந்த 2 பேர்கிட்டையும், ஏன் கல்ல உங்களால சுமந்துக்கிட்டு ஏற முடியல அப்படின்னு கேட்டாரு. ஆமா சாமி, தூக்கிக்கிட்டு ஏறவே முடியல, முதல்ல ஒரு கல்ல கீழே தூக்கி போட்டதும் கொஞ்சம் பாரம் குறைஞ்சது போல இருந்தது, இன்னும் 2 கல்ல தூக்கிட்டு ஏறிடலாம்னு பார்த்தா அதுவும் கனமா தெரிஞ்சது, இப்போ 3 கல்லையும் கீழே தூக்கி போட்ட பிறகுதான் நிம்மதியா மேலே ஏறி இந்த மடத்துக்கு வர முடிஞ்சது அப்படின்னு சொன்னாங்க. அப்போ துறவி, இப்போ நிம்மதி கிடைச்சிருச்சா? இந்த மாதிரி தான் உங்க பிரச்சனைகளை உங்க மனசுக்குள்ள ஏத்தி ஏத்தி வச்சிருக்கதால தான் உங்களால இந்த வாழ்க்கை பயணத்தை நிம்மதியா வாழ முடியல. பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரத்தான் செய்யும். அதை நம்ம மண்டைக்குள்ள ஏத்தி வச்சுக்கிட்டு இருந்தா நம்மளோட நிம்மதியும் அமைதியும் போயிரும். அதனால எல்லாத்தையுமே மண்டைக்குள்ள ஏத்தாம கொஞ்சம் இறக்கி வச்சு பார்த்தீங்கன்னா எல்லாமே கடந்து போயிரும், ஒரு கட்டத்துல காணாம போயிரும் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரையுமே அனுப்பி வச்சாரு துறவி. இந்த கதையிலிருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நாம நம்மளோட பிரச்சனைகளை மண்டைக்குள்ள ஏத்தி ஏத்தி வச்சுக்கிட்டே இருந்தா நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது, நிம்மதியா சாப்பிட கூட முடியாது. அதனால எல்லாத்தையுமே ஏத்தி வைக்காம இறக்கி வச்சு கொஞ்சம் தள்ளி நின்று பார்த்தா அதுக்கான முடிவு கண்டிப்பா கிடைக்கும். எல்லாம் ஒரு கட்டத்தில் சரியாகிவிடும். நான் சொல்லும் இந்த கருத்து யாருக்காவது ஏதாவது ஒரு மாற்றத்தை தரும் அப்படின்னு நம்புறேன். இனி ஒரு நல்ல கதையோடு அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.